அம்மாவின் நல்லாசியுடன் போட்டிருக்கு. மகராசி பௌர்ணமியாக இருந்தாங்க. பலர் வாழ்க்கையில் பௌர்ணமியாக லட்சக்கணக்கான பேருக்கு உதவுனாங்க. இந்த அமாவாசையில் பௌர்ணமியில் என்ன செஞ்சாங்கன்னு தெரில. இதே தெய்வம் இதயத்தில் வச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கு வேலை ஒரு நாள் நாயை வளர்த்திருந்தா கூட கொண்டவங்களை கடிச்சு குதிரை காலாண்ட போட்டிருக்கோம். அதுதான் உலகம். கோவத்தூர் பிரச்சனை முடிஞ்சிடும். தமிழ்நாடு நல்லா இருக்கணும். என்னன்னா இந்த மோதியோட டிமானிட்டேஷன்னால ரொம்ப நாரி கிடக்கு. அதான் பிரச்சனை. ரிலீஸ் ஆகிற எந்த படமும் ஓட மாட்டேங்குது. ஏன்னா மக்கள்கிட்ட காசு இருக்கணும், பாக்கெட்டில் காசு இருக்கணும். பைசா ஒன்றா செய்ய ஆத்மே மக்கள்கிட்ட பாக்கெட் நிறைய காசு இருந்து பொண்டாட்டிக்கு பசங்களுக்கு பாக்கெட் மணி கொடுத்து எல்லாம் வசதியாக இருந்தால் தான் படத்துக்கு ஃபேமிலியோடு வருவான். கேஷ் இல்லாமல் இருந்தால் எப்படி வருவான்? அந்த ஒரு பிரச்சனை தான் இப்போ. அதனால தான் இந்த படங்கள் ஓட மாட்டேங்குது. பல ப்ரொடியூசர் நூற்றுக்கணக்கான சின்ன ப்ரொடியூசர்லாம் இழுத்து மூடிட்டு போயிட்டாங்க. பெரிய ப்ரொடியூசரும் பயந்து எடுக்கிறாங்க. இப்போ முந்தானத்து ஷூட்டிங் எல்லாம் தொடர்ந்து பேட்டாவே செக்கில் தரங்கிறாங்க. 6-7 நாளைக்கு டிரைவரு டச்சப்பு இந்த மேக்கப் இவங்களுக்கெல்லாம் பேட்டா இருக்குது பாருங்கள். அதுக்கு செக்கு தரங்கிறாங்க. அவன் அது செக்கை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவான்? 6-7 நாள் சேர்த்து செக்காக தரங்கிறாங்க. ரொம்ப கொடுமையாக இருக்குது. காம்பன்சேஷன் கேட்கணும். நம்மெல்லாம் மெரினா போச்சு மாதிரி காம்பன்சேஷன் நஷ்டஈடு கேட்கணும். இப்போ உதாரணத்துக்கு சரியாக இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு சொல்லலாம். பாபா படம் ஓடலை. ரஜினிகாந்த் உடனே கூப்பிட்டு அவர் ஆன்மீகத்தில் நல்ல ஒரு படம் எடுத்தார், நல்ல அவர் திருப்திக்காக. ஓடலைன்னு டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் கூப்பிட்டு கோடிக்கணக்காக திருப்பி கொடுத்தார். அந்த மாதிரி இந்த மோடி என்ன பண்ணணும்? சினிமா ஓடல, இவ்வளோ பேர் லாஸாக இருக்குது, கேட்க மாட்டேங்கிறேங்க. எந்த நாயும் கேட்க மாட்டேங்குது. என்ன இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க, என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. நான் அப்போ இருந்து சொல்லிட்டு வரேன். கேட்டால் தானே கிடைக்கும். அழுகிற பிள்ளை தானே ஜெயிக்கும் இல்லையா? எவ்வளோ லாஸ் ஆகிடுச்சுங்க உண்மை. அதாவது ஏழைப்பால விவசாயி செத்தான். அதாவது இந்த படங்கள்லாம் ஓடணுங்கிறதுக்காக சொல்கிறேன். ஆளுங்க அன்னையிலேருந்து சொல்லிட்டு வரேன். படங்கள்லாம் ஓடாததுக்கு காரணம் இந்த கேஷ்லெஸ் இந்தியா. அந்த பொண்டாட்டி இல்லாமல் குடும்பம் நடத்துகிற மாதிரி. கேஷ்லெஸ் இந்தியான்னா பேஸ்லெஸ் இந்தியா. பேஸ்லெஸ் இந்தியா அப்படி இல்லை. நம்ம அதான் பேரெல்லாம் வைப்போம்ல, தனலட்சுமி, பாகியலட்சுமி, மகாலட்சுமியே வைக்கிறோம். வீட்டில் தனம் இருக்கணும். வீட்டில் தனம் இருக்கணும். இது சீதாவோட அப்பா ஜனக மகாராஜாவே வண்டி வண்டியாக சீதாவுக்கு பொண்ணும் பொருளும் தனம்லாம் கொடுத்து தான் அனுப்பிச்சிருக்காங்க. அந்த மாதிரி வீட்டில் பணம் இருக்கணுங்கிறது டோட்டலாக ஒன்றும் வைக்காத, தொடச்சிக்கிட்டு எல்லாம் கார்டில் ஸ்வைப் பண்ணுன்னா எல்லாம் நக்கிட்டு போயிடும். யாரும் படம் எடுக்க வரமாட்டாங்க. முதலாளிகள் இருந்தால் தான் தொழிலாளி வாழ்வான். இப்போ பாருங்கள் சுபாஷ், நீங்களே சொல்லுங்கள். இங்கே எத்தனை பேர் டெக்னீஷியன் வந்திருக்காங்க? எல்லாம் பாதி பேருக்கு மேலே வேலை இல்லை. அதான் திப்ட் அதிகமாக இருக்குது. செயினாக எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. எக்கச்சக்கமாக காசு இல்லை. அங்கங்கே போட்டின வீட்டில், திருட வீட்டில், போலீஸ் வீட்டிலே திருடுறான். முன்னாடி பார்ப்பா அந்த கனிமொழி அம்மா வீட்டிலே போய் கத்தி காமிச்சிட்டான். அட பாதிகளா, என்னடா இது கொடுமை. துப்பாக்கியா? ஓ, நீங்கள் தான் அனுப்பிச்சிங்களோ? இல்லைப்பா, நீங்கள் பயங்கரமான என்ன பேனாவும் துப்பாக்கியெல்லாம் ஒன்று தானே, கத்தி முனை மாதிரி பயங்கரமான ஆட்கள். Understand what I'm saying? Cashless. So theater going empty. उसके लिए कुछ करना चाहिए. Nobody giving the voice. அவருக்கு என்ன, முன்னாடி துரத்திக்கிட்டு பின்னாடி தூக்கிக்கிட்டு ஏதாவது வெளிநாட்டுக்கு போயிடுறாரு. இப்போ தான் போகாமல் இருக்காரு. அதாவது அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பொண்டாட்டியே மறைச்சி வச்சு பதவிக்கு வந்தவர் தான், யாருக்குமே தெரியாது. அந்த மாதிரி நீங்கள் எந்தையும் மறைக்காதீங்க. எல்லாம் அக்கௌண்ட்டை ஓப்பன் ஆவீங்கன்னா எப்படி? இது நியாயமே கிடையாது. அதனால பாதிக்கப்பட்டதுனால இந்த இண்டஸ்ட்ரி சார்பாக நான் சொல்கிறேன், அந்த பிரச்சனை வேகமாக முடிவுக்கு வரணும். 1000 நோட்டை இன்னும் பார்க்கலையே. 1000 நோட்டு வந்தால் தான் நமக்கு திருப்தி ஆகும். சில்லறை முறிக்க முடியல. 2000 ரூபாய் வச்சுக்கிட்டு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. சில்லறை முறிக்க முடியல. அதனால தான் தியேட்டர்லாம் காலியாக ஓடுது. அந்த பிரச்சனையெல்லாம் முடிவுக்கு வரணும். எல்லாரும் சேர்ந்து அதுக்காக குரல் கொடுங்க. வேகமாக 1000 நோட்டை இறக்க சொல்லுங்கள். அந்த அதிகமாக பணத்தை எடுக்க வைங்க. நீங்களாம் ஏதாவது குரல் கொடுத்தா தானே. பத்திரிக்கையாளர் கேட்கவே மாட்டேங்கிறீங்க. நீங்களும் கேளுங்க. நீங்களும் போகாத இடத்துக்கெல்லாம் கேமரா கொண்டு போங்க இல்லையா? உங்களுக்கும் அதில் பங்கு இருக்குது. பத்திரிகையாளரும் சேர்ந்து போராடணும். நீங்கள் எல்லா இதுலையும் எப்படி மக்கள் இதில் இந்த மாணவர்கள் புரட்சியில் தமிழ்நாட்டில் உங்களோட ஒத்துழைப்பு இல்லாமல், அவ்வளோ பெரிய இந்த மீடியா ஒத்துழைப்பு இல்லாமல் மிகப்பெரிய உலக புரட்சி பண்ணியிருக்க முடியாது. அது மாதிரி ஹேட்ஸ் ஆஃப் டு மீடியா. வி வெல்கம் தி ப்ரொடியூசர் ராக்கி சாவந்த் ஒன்ஸ் அகேன். ஆமாம் ஆமாம். அதாவது நல்ல நேரமாக இருக்கு. இவங்க அந்த
ஃபங்க்ஷன் நடத்துகிற நேரம் பாருங்க, தமிழ்நாட்டில் பிரச்சனையை தீர்ந்துருச்சு. அது அப்போவே தீர்ந்துருக்கோம், அப்போவே தீர்ந்துருக்கோம். இந்த அம்மா போய் பயங்கர மேக்கப் போட்டு போய் இந்த கவர்னரை பார்த்தோம்னா அப்படின்ட்டு அந்த கவர்னர் அந்த போட்டோ, அந்த மீடியா உங்களுக்கு தான் அந்த நன்றியெல்லாம் சேரும். அந்த போட்டோ பார்த்த உடனே அப்பா அப்படியே புருஷன் கூட அப்படி பார்த்துருக்காரு அந்த அம்மா, அப்படி பார்த்துட்டு நிற்குது கவர்னரை. அவர் பார்த்து ஒரு மிரண்டு போய் பன்னீர்செல்வத்தால் நேராக பார்க்குறாரு, பன்னீர்செல்வம் நேராக பார்க்குறாங்க. இந்த அம்மா அப்படியே பார்க்குது, மேக்கப் ஃபுல்லாக 1/2 இன்ச்சுக்கு. முதலமைச்சருக்கு கேட்டு வந்துச்சா இந்த அம்மா, என்ன வேலை என்ன கேட்டு வந்துச்சுன்னு அப்படின்னு திருமணவர் தான் அவர் பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் அப்போ காய்ச்சலில் படுத்தவர் தான். 2 நாள் கழிச்சு டாக்டர் சுப்பிரமணிய சாமி வந்து தான் காய்ச்சல் எடுத்து விட்டார். டாக்டர் அந்த டாக்டர் என்ன, அவரெல்லாம் பொறுக்கிங்களுக்கெல்லாம் இது டாக்டர் பார்க்க மாட்டார், வைத்தியம் பார்க்க மாட்டார். பொறுக்கீஸ் ஓகே. அந்த வகையில் ரொம்ப அருமையான டைட்டில் வச்சிருக்காரு ஜெய் ஆகாஷ். அந்த டைரக்டருக்கு வாழ்த்துக்கள், ஆகாஷுக்கு வாழ்த்துக்கள். அது என்ன டைட்டில்லையா, நானும் பொறுக்கிதானா? ஆமா, நான் பொறுக்கிதான். வெரி குட், வெரி குட். நிறைய விஷயங்களை பொறுக்க வேண்டியது இருக்கு. இந்த மாதிரி ஹீரோயினி எல்லாம் பொறுக்க வேண்டியது இருக்கு. படத்துல போடுறதுக்குப்பா நீங்க தப்பா எடுத்துக்காதீங்கப்பா. இப்போ மெரினாவெல்லாம் டெய்லி போய் நான் கலந்துக்கிட்டேன், குப்பையாக இருந்துச்சு. அந்த குப்பையிலெல்லாம் பொறுக்க வேண்டியது இருக்குது தமிழனுக்கு. இந்த மாதிரி தமிழர்கள் மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அது மாதிரி அன்னைக்கே அது கூப்பிட்டுருப்பாரு. அவங்க பண்ண கூத்தலை பண்ணிட்டு அவங்களாம் பண்ணி ஏதோ பரல கிடந்துச்சு, மேலே கிடந்துச்சு கேஸ். அது தூசி தட்டி உட்காந்து தம்பி இதில் போய் அங்கே போய் முன்னாடி நின்று நாடாளுமன்றத்தில் நீங்க கூட போராட்டம் பண்ணலாம், இந்த கூப்பிட்டு ஆளை வச்சுட்டான். இதான் தாண்டலையிலே தன் மண்ணை போட்டுக்கங்க. கேட கட்டு ஓடிட்டு நமக்கு எதுக்குப்பா இதெல்லாம்? யாரோ வாங்க, எடப்பாடி வா, காட்பாடி வா, கொலப்பாடி வா, தமிழ்நாடு டெட் பாடி ஆக்கிற வரைக்கும் நீங்க விட மாட்டீங்க. அதனால எங்களுக்கெல்லாம் அதை பத்தி தெரியாதுப்பா. நாங்க படம் எடுப்போம், பார்க்கறதுக்கு மக்கள் வேணும், அவ்வளவுதான். மக்கள் கையில காசு வேணும். காசு இல்லை. இந்த டிமானிட்டேஷனால ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம். இந்த 50,000 ரூபாய் எப்ப இருந்துப்பா? 20ஆம் தேதியில இருந்தா அதெல்லாம் ஃப்ரீ பண்ணுங்க. 1000 ரூபா நோட்டை வேக மாட்டீங்க. யாராவது கேட்குறாங்களா? இந்த டிமானிட்டேஷனை மறக்கடிக்கிறதுக்காக இப்போ பாருங்க, இந்த எடப்பாடி கொண்டாடுவாங்க, 2 நாள் அடிப்படி, அது 2 மாதம் இழுக்கும். அப்புறம் இது தமிழ்நாட்டில் எப்பவுமே அந்த அண்ட்ரஸ்ட்லேயே வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதையெல்லாம் புரிஞ்சுக்கணும். அதனால பாதிக்கப்பட்டு நம்ம இண்டஸ்ட்ரி, அதனால எல்லாரும் சினிமாக்காரங்க எல்லாரும் சேர்ந்து இது முதல்ல 1000 ரூபா நோட்டை கொண்டு வர சொல்லுங்க, விளக்க சொல்லுங்க. அந்த இதெல்லாம் 5 லட்சம் வாங்கலாம், பத்தாது. கேஷ் வந்து 3 லட்சத்துக்கு மேலே வைக்கக்கூடாதுன்னு இதெல்லாம் இப்போ ப்ரொடியூசர் எல்லாம் கவுன்சில் சரியினால பேசலை. அதனால நான் பேச வேண்டியதாக இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஷூட்டிங்க்கு குறைஞ்சபட்சம் 2 லட்ச ரூபாயிலிருந்து பெரிய ஷூட்டிங் 7 லட்ச ரூபாய் வரைக்கும் கேஷ் இருந்தால் தான் ஷூட்டிங் போகும். பேட்டா, அதாவது டிரைவரு, மற்ற பாத்திரம் கழுவுறவங்க, மேக்கப் மேனு, டான்ஸர்ஸு, ஃபைட்டர், அதாவது லோக்கல் அந்த டெய்லி பேட்டா கொடுக்க ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு, இப்படி எத்தனையோ பேருக்கு பேட்டா கையில் காசு கொடுத்தாகணும். நீ எல்லாத்துக்கும் அட்டையை வச்சுக்க. பாத்ரூம்லாம் கொண்டு சிசிடிவி வைக்கிற இடத்துல வைக்கல நாய்ங்க. போலீஸ் கார்டில் சிசிடிவி எங்கடானா எந்த நாயும் பதில் சொல்ல மாட்டேங்குது. இன்னமும் பதில் சொல்ல மாட்டேங்குது. சொல்லித்தான் ஆகணும். 4 விரைவில் வரும்.